ஊரை நோக்கி நடந்த விதம் என்ன? இவை அனைத்தையும் எனக்கு தெரிய நன்றாக சொன்னாயானால் உங்கள் கஷ்டத்தை அனைத்தையும் தீர்த்து வைங்க நம்ம தங்கையே. தங்கையே
ஆதியோடந்தமாய் உன்னுதே மனமோ குறைகளை சொல்ல ஆதியோடந்தமாய் உன்னுதே மனமோ குறைகளை சொல்ல நகதனில் இருந்திட்ட மந்திரகேசன் தான் செய்த மந்திரம் அந்தங்க சனமே அவனே நீர் நின்று அழைத்ததோர் விதத்தை அருளுவாய் என்றே தழைத்துமேன் பாதத்தில் தான் வந்து பணிந்தான் 40 காணி நன்னீரம் எனக்கு சந்திரசேகராகப்பட்டவன் என்னை கோரி தவம் இருந்து திக்கேஜூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய அதர்வன வேதத்தை உபசரித்து என்னை கட்டுப்படுத்தி கூட்டினானா. அதுவும் தவிர நடவும் மறுப்போம் நாயகி சொற்படி செய்யவே சொல்லினேன் செய்து போவென்றான். அப்படியாக அறுவையாலும் செய்தேன் இப்படியாக இருக்கின்ற போது எப்போதும் போல ஏரியின் கரைமேல் வந்துமே அழைத்தான் மரநேரம் என்று குந்தகமாக கூறினான் என்னன்னா வாசலில் சாணம் வந்துமே தெளித்து பேசினேன் சொல்லி பெருக்கி போவென்றான். நங்கமும் வாடி அலறியே அழுதே தங்கைமா சொற்பனம் தானது கண்டு ஓடியே வந்து உனக்குள்ளே குறையை நாடியே கேட்டோம் நமுனுவீர் என்றார். சொல்லினேன் இது போல் சுந்தீராய் நன்னா கொல்லுவேன் என்று கூறினார் ஒன்று நான் சொன்னேன் இந்த உலகலாந்தோனே இன்று என் கஷ்டம் இடரதை தீர்த்தான். என்னிட நகரை இகுவேன் என்றே கன்னியார் சொன்ன சொல் கடுகன தங்கைமா இப்போது உந்தன் இடரதை தீர்ப்போம். சிறுவர்கள் செப்பியே படியே சிறுவர் சொல் கேளோ என்றுமே என்னை இருந்திட செய்தார். அப்படியாக அறுவையாலும் இருந்தேன் அறுவகால் மறைவாய் பின்பு
பின்புறமாக இருவரும் சூலம் ஏந்திய கையில் அறுகால் மறைவாய் பின்புறமாக சிறுவர்கள் என்று சிதறியே அழுதே இருவரும் கூடி இட்டனர் விலங்கு தங்கைமா செய்தது சந்தோஷம் என்று இந்த மாநகரில் இருவரும் வருக முந்தியான் இருந்தேன் முத்தவள் என்று பிறகு விளங்க பெருமையாய் எனக்கு தேரும் சிகரமும் சிலையதும் உயர்வாய் தாரும் நீர் என்று தயவுடன் கேட்டேன் பேசாமல் இருந்தால் பிரியமாய் கேட்டதை பூசாமல் தருவோம் கோதையே என்றார் அப்படியாக அறுவையாலும் இருந்தேன் எப்போதும் போல ஏரியின் கரைமேல் வந்துமே அழைத்தோம் வரவில்லை என்று பதறியே கோபமாய் சிதறியே பதறியே ஓடியே வந்து உள்ளவே நுழைந்தார் கூடிய இருவரும் குலையதும் செய்து நாடி பூஞ்சோலை நகரனை நோக்க வந்தினேன் உம்மை மனதினால் தேவரீர் வந்தீர் திருவூலம் இதங்கி ஆவலாய் ஒன்று அருள்வேன் கேளோ எந்தனை வேண்டி இருந்திட்ட கண்பர் சந்திர கேசன் தான் மோட்சமடைய வந்தவள் பெண்டு மறுவேவியாலோ எந்தனு கடிமையாய் இருந்திட்ட பின்பு இந்ததோர் கிராமத்தில் இருக்கும் அடியார் சந்தோஷமாக தான் வந்து கூடி சிந்தையும் கழித்து திருவிழா செய்ய வந்து நீ நடத்தும் வருஷத்திற்கு ஒரு நாள் எந்தன் தங்கைமார்கள் இவர்களும் தமக்கு உயர்வாய் மொழிபடி இருக்க மாங்கல்யம் கூரை மணமாலை வரிசை பொங்கமாய் தந்து குறித்து வாழ்க செய்துமே
செல்வத்தோடு இருப்ப செய்யாமல் போனால் திரழிந்திடுவ வையகம் தன்னிலே வாழ்ந்துமே இருப்ப எப்போதும் திருவிழா இயற்றிய நாளில் தப்பாமல் தருக தான் வர மருள்வேன் இந்ததோர் நாடகம் இயற்றிய கண்பன் ஒன்றுமே மனதால் நோயினால் வருந்தி எந்தனை வேண்டி இருக்குன்ற அடியார் அவன் குந்தகம் தீர குருவாய் நன்னா நகரில் எனக்கு ஒரு சொந்த உயிர்வாய் மொழிப்படி இருக்க என் சிந்தையில் இருக்கும் சேதியும் அதுவே வந்தனம் செய்தேன் மலரடி தமக்கு நந்தா முகுந்தா நல்வர முன்பு எனக்கு நடந்த அனைத்தையும் உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் அம்மா சந்திரகேசனுக்கு தங்கையே மோட்சம் தந்தேன் சந்திரகேசனுக்கு தங்கையே நான் மோட்சம் தந்தேன் கைகால் இளநிகள் ஒடுங்கிய வரமும் சொன்ன வார்த்தை மொழிகிறேன் தங்கை மாற்று மோட்சம் தந்தேன். அதாவது உன் கைகாலில் இருக்கும்படியான விலங்குகள் ஒடிந்திர வரம் தந்திருக்கின்றேன். முன்னே நீ சொன்ன வார்த்தை தங்கைமார்களுக்கு எடுத்திருக்கின்றேன். அம்மா பூஞ்சோலை இங்கே வாரா நம்பி சொன்ன வார்த்தை அதாவது மூத்த தமக்கையாகப்பட்ட செல்லியம்மனானது முந்தி பிறந்தவள் என்றதனால் உங்களுடைய விக்கிரகத்துக்கு ஓர் அங்கனம் தன்னுடைய விக்கிரகம் உயர்வாகவும் உங்களுடைய தேருக்கு ஓர் அங்கனம் தமக்கையினுடைய தேர் உயர்வாகவும் இருக்கும்படியாக கேட்டிருக்கிறது. உங்களுடைய விருப்பத்தின் கிழங்க இருவரும் செய்து தர வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஓ அண்ணா அண்ணா நான் சொல்ல
வார்த்தையின் பிரகாரம் முந்தி பூஜை முந்தி காவு முந்தி ரதம் உன் வார்த்தையின் பிரகாரம் தர வேண்டும் அண்ணாவே. அம்மா தங்கியே மொழிய வேணும் என்ற தங்கையே இந்த மூவர் அதாவது உன்னுடைய நம் இளைத்தங்கியாகப்பட்ட பூஞ்சோலை அம்மனுக்கு முந்தி பூசை முந்தி ரதம் தருகின்றேன் என்று சொல்லி வந்து அழைத்து வந்தேன் கோபத்தை தனித்து. அதுவும் அல்லாமல் உங்கள் தமக்கையாகப்பட்ட செல்லியம்மனானது முந்தி இருந்தவள் அப்படி என்ற காரணத்தாலே உங்களுடைய விக்கிரகத்துக்கு ஓரங்களும் தன்னுடைய விக்கிரகம் உயர்வாகவும் உங்களுடைய தேருக்கு தமக்கையினுடைய தேர் ஓரங்களும் உயர்வாகவும் இருக்க வேண்டும் என்று பேரும் புகழும் இருக்கிறதுக்காக நமக்கு கேட்டிருக்காங்க. இருவரும் மனது ஒப்பு அண்ணா சொல்ல போகுதர் பின்னால் நல்லது பூஞ்சோலைக்கு சொல்லிய வழியே தந்தீர் கொள்ளைகள் அனைத்தும் போட்டு தோடையே விடியும் பாராய். அதாவது அதாவது நீ கேட்ட பிரகாரம் உங்கள் தங்கையாகப்பட்ட இருவரும் உனக்கு முந்தி அவருடைய விக்கிரகத்துக்கு ஓரங்களும் உன் விக்கிரகம் உயர்வாகவும் அவருடைய தேருக்கு உன்னுடைய தேர் விக்கிரகம் உயர்வாகவும் அது மட்டுமில்லாமல் முந்தி இருந்தவள் மூத்தவள் என்றதாலே உன் பேரும் இந்த கிராமத்தில் விளங்குவதற்கு தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் நான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பூஞ்சோலைக்கு முந்தி பூசை முந்தி காவு முந்தி ரதம் தருகிறேன் என்று நீங்கள் மூவரும் ஒப்புக்கொண்டது எனக்கு மிக சந்தோஷமும். ஏன் வந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்கியது விடை தந்தால் நான் சென்று வருவேன்.
நல்லது உந்தன் நல்லது அண்ணா உந்தன் நடுமலர் பாதம் போற்றி ஊரை விட்டு நீ இந்த எல்லையில் இருக்க மாட்டேன் நிச்சயம் பயணமாகி மல்லூட கலந்த பாதா ஏகுவேனே மகளுக்கு நகரை கொடுத்தபடியினால் நான் இந்த எல்லையை விடுத்து செல்கின்றேன் அண்ணாவே. கேக்குதா? சொல்லும் தங்கையே, வந்த ஒரு ஊருக்கு சொந்தம் என்றபடி எங்களுக்கு தந்து விட்டு போக நம் தமக்கையே. ஓ தங்கா, துக்கம் மனதில் கொண்டோ துரவேசம் போய் வந்தால் மாறும் என்பார் தங்கையாலே நம்ம துக்கமும் மாறும் என்பார் முக்கு வாசனம் போல கடையாகினும் போய் ஒக்கு வாசனம் போல கடையாகினும் உடனே திரும்பி வாரேன் தங்கையாலே
எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. துக்கம் மனதில் அதிகம் கொண்டவர்கள் தூரதேசம் போய் வந்தால் அவர்களுக்கு துக்கம் எல்லாம் போகும் என்று சொல்வார்கள். அதனால் நான் சென்று திரும்பி வருகின்றேன் அம்மா தங்கைமார்களா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. இல்லறத்தில் பெரியோர் இருந்தோர்க்கும் சிற்றோர் துணை